நம்ம தேர்தல் அறிக்கையில ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 8000 ரூபாய் கூப்பன். இல்லத்தரசிகள் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை புதுசா வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர்ற இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதற்கு பதிலா வேற வாங்கிக்கவும் இல்லத்தரசி என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுல நீங்க வசிக்கிற பகுதியில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடைகள்லயே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். எல்லாரும் வந்து இந்த பொருள் தர அந்த பொருள் தர தான் இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இது கூப்பன்ன்றது ஒரு புது விதமா இருக்கு. நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மினிமம் நாங்கள் மொத்தமாக ஃபுல்லாக போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த கூப்பனை கொஞ்சம் காமிச்சா எங்களுக்கு பாதி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது உபயோகமான பொருள் ஒன்று. பத்தாத வந்துட்டு அடுத்தவங்க வந்து கொடுக்குறது வந்து ஏற்கனவே வீட்டில் இருக்கிற பொருளே திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு யூஸான பொருள் நாங்களே போயிட்டு கடையில் போயிட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நமக்கு தேவையானது என்ன இல்லைன்றது நம்ம வீட்டில் இருக்க நமக்கு தான் தெரியும். அப்படின்னும் போது நமக்கு தேவையானது அதை வாங்கிக்கலாம். எது வேணாலும் வாங்கிக்கலாம். நமக்கு வீட்டில் இல்லைன்றது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொன்றும் இருக்காது. எல்லார் வீட்லேயும் எதுவுமே எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இவர் தான் முதலமைச்சராக உட்காரணும் அந்த நம்பிக்கையை நாங்கள் விட மாட்டோம். என்னைக்கு அதெல்லாம் அவரை நாங்கள் வர வச்சிருவோம். இப்போ நமக்கு தேவையானது என்ன இல்லைன்றது நம்ம வீட்டில் இருக்க நமக்கு தான் தெரியும். அப்படின்னும் போது நமக்கு தேவையானது அதை வாங்கிக்கலாம். எது வேணாலும் வாங்கிக்கலாம். நமக்கு வீட்டில் இல்லைன்றது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொன்றும் இருக்காது. எல்லார் வீட்லேயும் எதுவுமே எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த பொருள் தர அந்த பொருள் தர தான் இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இது கூப்பன்ன்றது ஒரு புது விதமாக இருக்குது. நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மினிமம் நாங்கள் மொத்தமாக ஃபுல்லாக போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த கூப்பனை கொஞ்சம் காமிச்சா எங்களுக்கு பாதி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் இல்லத்தரசிகளுக்கு மெயினாக அது ரொம்ப நல்லதாக இருக்குது. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வாங்குறதுக்கு வந்து ஹஸ்பண்ட்டை கேட்டோன்னா இது எதுக்கு அது எதுக்குன்னு சொல்லுவாங்க. அது இவ்வளோ காசா அவ்வளோ காசான்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த கூப்பன் கொடுத்ததுக்கு நாங்களே போய் வாங்குறது அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி இது உபயோகமான பொருள் ஒன்று. பத்தாத வந்துட்டு அடுத்தவங்க வந்து கொடுக்குறது வந்து ஏற்கனவே வீட்டில் இருக்கிற பொருளே திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு யூஸான பொருள் நாங்களே போயிட்டு கடையில் போயிட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து சொல்கிறாங்க நான் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு. எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வந்து நான் ரோட்லேயே போட முடியும்? எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். எங்களோட ஃபேமிலிக்கு என்ன பொருள் இல்லையோ அதுவும் வாங்கிக்கலாம். இது நல்ல ஆப்ரஸாக இருக்குது. எங்ககிட்டே எதுவும் இல்லை. அதனால சார் கொடுத்தாருன்னா ஏதோ கூட போட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக வாங்கி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொம்பளைங்களுக்கு இது வந்து வீட்டு உபயோகமான பொருள் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி முதலமைச்சருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது 8000 ரூபாய் சேவிங் தான் எங்களுக்கு. மீதி இருக்கிற காசை கட்டி இஎம்ஐ போட்டு கூட இப்போனா வாங்கிடுவோம் நாங்கள். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. எங்கள் வீட்டில் எல்லாம் ஏதாச்சும் வாங்குறதுக்கு பழைய பொருளை போட்டு புதுசாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அது நாங்கள் வரவேற்போம். சொல்லும் போதே நல்லா இருக்கு. இன்னும் கைக்கு வந்து நம்ம வாங்கும் போது அதனுடைய ஹாப்பியே தனி. பெருமக்கோட்டை கீழே இருக்கிற ஃபேமிலி வந்து அவங்க வீட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்காது. சப்போஸ் ஒரு டிவி ஒரு மாட்டு டிவி வாங்கலாம் ஸ்மார்ட் டிவி வாங்கலாம்னு ஆசைப்படுவாங்க. அவங்களால வாங்க முடியல. அப்போது வீட்டில் இருக்கிற வருமானத்தை வச்சு தான் அவங்க பண்ண முடியும். அது வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து இவர் வந்து எங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா, அது ஒரு சொல்யூஷனாக கொடுக்குறாரு. நான் இருக்கேன் உங்களுக்கு அந்த இடத்துல என்னை வச்சு பாருங்கன்னு சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு நிறைய அதை வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவ்வளோ ரூபாய் ஆகும், ஐயோ இவ்வளோ வாங்குறது அப்படின்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வாங்க முடியாது. இந்த கூப்பன் கொடுத்ததுனால எங்களுக்கு இதை கொண்டு போய் காமிச்சேன்னா அதுவும் மெயினாக பக்கத்து கடையில் ஸ்மால் கடையில் கொஞ்சம் போய் வாங்குறது. இப்போ பெரிய பெரிய கடையிலன்னா அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். எங்களுக்கு மிடில் ஃபேமிலிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரிய பெரிய கடை அப்படிங்கும்போது ரேட்டும் அங்கே அதிகமாக இருக்கும். இஎம்ஐ கட்டுறது கஷ்டமாக இருக்கும். இதுனா நல்லா தான் இருக்குது. சின்ன கடைகளாக பார்த்து வாங்கிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் இது அப்படின்றது ஒரு மிக்ஸி வாங்கிக்கலாம், ஒரு மைக்ரோ வாங்கிக்கலாம், இல்லை அவங்க இல்லாதவங்களுக்கு ஒரு கிரைண்டர் ஏதோ ஒன்று. இப்போ ஏசி கூலரு ஏதோ ஒன்று அவங்களுடைய பொருள் வாழ்வாதாரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. தாய் வீட்டு சீதனை மாதிரி இது எங்களுக்கு. தாய் வீட்டில் வந்து இப்போ எப்படி நாங்கள் ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா அம்மா வீட்டில் இருந்து ஏதோ கணவனுக்கு தெரியாமல் அம்மாங்க கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இது எங்களுக்கு ஒரு மறு தாய் வீடு. அதனால் அவங்க கொடுக்குறத வந்து எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட நாங்கள் சொல்லலாம், சொல்லாமல் மறைக்கலாம். அது எங்களுடைய விருப்பம். தாய் வீட்டிலனா பார்த்து பார்த்து எல்லாம் கொடுப்பாங்க வைப்பாங்க. இது எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு என்ன தேவை, ஹஸ்பண்ட் கேட்பது எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு பசங்களுக்கு என்ன தேவை, நாங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதான் எங்கள் தாய் வீட்டில் இருந்து எப்படி கொடுப்பாங்களோ எங்களுக்கு இப்போ வேணும்ன்ட்டு இப்போ எங்களுக்கு கேர்ள்ஸுக்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் போய் தாய் வீட்டில் தான் கேட்பாங்க. ஹஸ்பண்டை கேட்டால் கூட எதுக்கு உனக்கு இவ்வளோ காசுன்னு கேட்பாங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்டால் தான் வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போ அவங்ககிட்ட இருந்து கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அப்பா அம்மா கொடுக்குற மாதிரி உரிமையாக அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு 8000 ரூபாய். அது வந்து ஸ்டாலின் கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது.
அதனால அவர் வந்து ஜெயிச்சாருன்னா நல்லா இருக்கும்னு எல்லாமே நாங்க ஆசைப்படுறோம். அதான் ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல சொன்னாரு. நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி. நாங்க அவங்க குடுத்த பொருளையும் நாங்க வாங்கக்கூடாதுன்னு தான் இவர் வந்து எங்களுக்கு காசா குடுக்குறாரு, கூப்பனா குடுக்குறாரு. உங்க விருப்பம், உங்க சாய்ஸ். இது மகளிருடைய சாய்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிக் குடுக்குறாரு. அது எங்க மனசுக்கு பிடிச்ச மாரி நாங்க போயிட்டு வாங்கிட்டு வருவோம். எங்க முதலமைச்சர் திருப்பி வருவாரு, வெல்வாரு. அடுத்தது 30வது வருடம் வரும்போதும் கூட எங்க தலைவர் தான் இருப்பாரு. எங்க முதலமைச்சர் தான் வருவாரு. பெண்களுக்கு மேலும் 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 எல்லா உதவிகளும் அவர் செய்துக்கிட்டு தான் இருப்பாரு, செய்வாரு. எங்க மனசுல தோன்றது, அவர் மனசுக்கு தோணுது. தோணி இது இந்த தேவை, இந்த இல்லத்தரசிங்களுக்கு இது கன்ஃபார்மா தேவைப்படுதுன்னு அவர் யோசிச்சு பண்றாரா? இல்ல எல்லாருடைய மகளிர் உள்ளுணர்வ புரிஞ்சுக்கிறாரான்னு தெரியல. எங்களுக்கு இந்த 8000 கூப்பன் வந்து ரொம்ப அன்போடு நாங்க வரவேற்கிறோங்க. எல்லா கட்சி தலைவர்களும் வந்து கையில காசா தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சிஎம் சார் பொருளா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நம்ம சிஎம் சார் வந்து கூப்பனா கொடுக்குறாங்க. காசா கொடுக்குறாங்க. நீங்களா உங்களுக்கு விருப்பப்பட்டதா வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி அவங்களா கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்கள மாரி ஒரு இல்லத்தரசிங்க மனச புரிஞ்சு நடந்து இல்ல கண்டிப்பா ஒரு பொருள் அப்படின்றது இப்போ 8000ன்றது சாமர்த்திய மக்கள் சில பேர் கையில இருக்காது காசு. ஆனா அவங்களுக்கெல்லாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் வாங்கலாம், செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசை, ஆர்வம் இருக்கும். ஆனா இந்த 8000 கூப்பன் கொடுக்குறது அவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பெரிய ஒரு சந்தோஷத்த கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இதே மாரி எங்க அண்ணன் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா, கண்டிப்பா அவர் பேர் சொல்றோம்னே அடுத்த வருஷம் நாங்க கண்டிப்பா எல்லாமே செய்வோம். மறுபடியும் அந்த ஆட்சி மலரணும்னு நினைக்கிறோம் நாங்க. மனசார வாழ்த்துறோம். ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கூப்பனை அறிவித்ததற்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் இந்த வாட்டி வருவீங்க கண்டிப்பா. பெண்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. அதே மாதிரி பண்ணுங்க. பெண்களுக்கு எல்லா ஓட்டுமே அவங்களுக்கு தான். தமிழ்நாட்டு மக்களுக்காக, மகளிருக்காக மெயினா எங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி. நீங்க தான் அடுத்த இதுலயும் ஜெயிக்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு பெண்களுக்கு ரூ. 8000 கூப்பன் கொடுத்த முதலமைச்சருக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்தான் மீண்டும் மீண்டும் அரசியலுக்கு வரணும். இவர்தான் முதலமைச்சரா உட்காரணும். அந்த நம்பிக்கையை நாங்க விட மாட்டோம். என்னைக்கு அதெல்லாம் அவரை நாங்க வர வச்சிருவோம். இந்த 8000 கூப்பன் கொடுக்கறதுக்கு எங்களுடைய முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு எது தேவைன்றதை அவர் ஒரு தீர்மானிச்சு எங்க மனசு நோகாத அளவுக்கு எங்களுக்கு கொடுக்குறாரு கூப்பன்னா, அது வந்து நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். 10வது வந்துட்டு திரும்பவும் இவர்தான் ஜெயிச்சு சிஎம்மா வரணும். உதயசூரியன் தான் வரணும். எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு தான். இந்த ஆஃபர் அறிவிச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. திரும்ப அவர் தான் ஆட்சிக்கு வருவார்.